பின்னண்ணா சாரதி காப்பாளர்கள் பொறியாளர்கள் உத்தியோகத்தர் ஊழியர்கள் கூண்டாய் சாலை கடமையாற்றுவர்கள் கவனத்துக்கு கிடைத்த 75 வருடங்களுக்கு மேலாகின்றது. இந்த காலகட்டத்திலே நாங்கள் எங்களுக்கென்று சிந்தித்து தமிழ் மக்கள் சார்பிலே ஒரு முக்கியமான நடவடிக்கையிலே ஈடுபட்டிருக்கின்றோம். இதுவரையிலே நாங்கள் இலங்கையர்கள் என்று நினைத்து தேர்தல்களிலே பங்கு பற்றினோம். ஆனால் இலங்கையர்கள் என்று நினைத்து நாங்கள் பங்கு பற்றிய போது பெரும்பான்மை இனத்தவர்கள் தாங்கள் நினைத்தது போன்று எங்களை அடக்கி ஆண்டு கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய சுதந்திரத்தையும் எங்களுடைய தனித்துவத்தையும் எங்கள் சார்பாக நாங்களே நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும் விதமாக முதலிலே சிந்தனை மாற வேண்டும் என்ற காரணத்தினால் அந்த சிந்தனையின் அடிப்படையிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்தி இருக்கின்றோம். நாங்கள் தமிழர்கள், எங்களுடைய பிரதிநிதி அவர் என்ற முறையிலே அவர் இந்த தேர்தலிலே பங்கு பெற்றுகின்றார். அவர் தேர்தலிலே வெல்லப்போவதில்லை. ஆனால் தமிழ் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு செயல் திட்டமாக இது அமைகின்றது. இன்று அதனைத்தான் நாங்கள் தொடங்குகின்றோம். இந்த யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்டில் இருந்து மக்கள் எல்லோருக்கும் வெளி பிரதேசங்களுக்கு செல்லும் பஸ்களிலே செல்லும் அனைவருக்கும் இந்த துண்டு பிரசுரங்களை நாங்கள் கொடுத்து உதவி இருக்கின்றோம். காரணம் என்னவென்றால் தமிழ் மக்கள் எங்கிருந்தாலும் தமிழர்களாக சிந்திக்க வேண்டும், தமிழர்களாக வாக்களிக்க வேண்டும் என்ற முறையிலே நாங்கள் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்களுக்கான ஒரு ஒன்றிணைப்பாக ஒற்றுமை ஒரு செயல்பாடாக நாங்கள் அதனை மாற்றி வருகின்றோம். ஆகவே எல்லா தமிழர்களும் தமிழர்களாக சிந்தித்து முதல் வாக்கினை தமிழ் பொது வேட்பாளருக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுதான் நாங்கள் இந்த செயற்பாட்டிலே ஈடுபட்டிருக்கின்றோம். அனைத்து தமிழ் மக்களும் தமிழர்களாக சிந்தித்து இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கிய தொடர்பாக என்ன? தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக எதுவும் செய்யவில்லை. சுமந்திரன் கட்சி அப்படி செய்திருக்கின்றது. சுமந்திரனுடைய ஒரு குழுவினர் அதை செய்திருக்கின்றார்கள். கடைசியாக பார்த்தால் ஒரு 24 பேர் தான் அதில் வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த முக்கியமான நபர்கள், அதாவது கட்சியினுடைய தற்போதைய தலைவர் மாவை சேனாதிராஜ அவர் சொன்னதுக்கு மாறாக அவர்கள் தீர்மானம் எடுத்திருக்கின்றார்கள். தீர்மானம் எடுக்க வேண்டாம் என்று அவர் கேட்டிருந்தார். ஆனால் தீர்மானம் எடுத்திருக்கின்றார்கள். திரு ஸ்ரீதரன் அவர்கள் வெளிநாட்டிலே இருக்கும்போது, அதாவது சென்ற போட்டியிலே வென்ற சுமந்திரனை தோற்கடித்த ஸ்ரீதரன் அவர்கள் வெளிநாட்டிலே இருக்கின்றார். சார்ல்ஸ் நிர்மலநாதன் வரவில்லை, ஸ்ரீநேசன் வரவில்லை, யோகேஸ்வரன் வரவில்லை. ஆகவே பல முக்கியமான நபர்கள் இல்லாத நேரத்திலே இருவர் சேர்ந்து தங்களோடு சேர்ந்திருந்த சிலரை ஒன்றுபடுத்தி வவுனியாவிலே இதனை செயற்படுத்தி இருக்கின்றார்கள். இதன் காரணத்தினால் தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசையோ அல்லது யாராவது ஒருவரையோ ஆதரிப்பதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தமிழ் பொது வேட்பாளரை முதல் வாக்காக தமிழ் பொது வேட்பாளருக்குத்தான் எல்லா தமிழ் மக்களும் தமிழரசு கட்சியில் இருப்பவர்களும் போடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இந்த முடிவு சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்கின்ற தமிழரசு கட்சியின் முடிவு தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்கு வங்கியிலிருந்து தாக்கத்தை செலுத்தும் இல்லை. ஏனென்றால் தமிழ் மக்கள் தாங்களாக சிந்தித்து தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கும் போது சஜித்துக்கு போவதானால் அவருக்கு தமிழ் பொது வேட்பாளருக்கு செல்லும் வாக்குகளை எடுத்துக்கொண்டு போவதில்லை. அவர் அப்படி செய்வதானாலும் எங்களுடைய தமிழ் மக்கள் முதலாவது வாக்கை தமிழ் பொது வேட்பாளருக்கும், இரண்டாவது வாக்கை சஜித் பிரேமதாசோ யாராவது இன்னும் ஒருத்தருக்கோ கொடுப்பார்களே ஒழிய இவருக்கு அதனால் பாதிப்பு ஏற்படாது. சரிதானே? தமிழ் வேட்பாளருக்கு தமிழரசு கட்சி ஆதரவு கொடுக்கும் என்று தொடர்ச்சியாக கூறி வந்த நிலையில் தற்போது சஜித் பிரேமதாசவுக்கு தங்களுடைய ஆதரவினை வழங்கி இருக்கிறார்கள். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் தமிழரசு கட்சி முழுமையாக சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது மாதிரி தெரியவில்லை. ஏனென்றால் ஸ்ரீதரன் இப்போதும் லண்டனிலிருந்து தான் தமிழ் தேசியத்தின் பக்கமே நிற்பதாக அறிக்கைகள் கொடுத்தபடி இருக்கின்றார். அவர்தான் கடந்த அவர்களுடைய மாநாட்டிலே தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர்.
ஆகவே அவர் வந்து இதற்கான ஒரு என்ன என்பதை அவர்தான் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். தமிழரசு கட்சி உட்கட்சி பிரச்சனை, அதிலே நாங்கள் பெருசாக பேச முடியாது. இருந்தாலும் ஒன்று தமிழ் தேசிய கட்டமைப்புடன் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருந்தது. அது நடைபெறவில்லை. பரவாயில்லை, இப்போது பல கட்சிகள் ஒன்றாக இருக்கின்றன. கட்சி வந்து ஆதரவு வழங்க சைத்துக்கு ஆதரவு வழங்குகிறது தமிழ் பொது வேட்பாளர்கிட்ட வாக்கு வங்கியில் எதுவும் தாக்கம் செலுத்தணும்னு கருதுகிறீங்க? நான் அதை பெரிதாக அப்படி நம்பவில்லை. ஏனென்றால் மக்களை பொறுத்த மட்டில் அவர்கள் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அதன்படி வாக்களிப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். ஒரு சிறு சிறு தாக்கங்கள் இருக்கலாம், அது வேறு. ஆனால் நிச்சயமாக அது ஒரு பெரிய அளவிலே வாக்கிலே சரிவு ஏற்படும் என்று நான் கருதவில்லை. சாரதி காப்பாளர்கள், பொறியாளர்கள், முக்கியஸ்தர் ஊழியர்கள், கொண்டாச்சாலை கடமையாற்றுவர்களின் கவனத்துக்கு காப்பாளர்கள், பொறியாளர்கள், முக்கியஸ்தர்கள், ஊழியர்கள் உங்களுக்கான சவால்கள வாக்களிப்பு செலுத்துவதற்காக நாம் மத்தியிலிருந்து எங்கே பயணித்து காப்பாளர்கள், பொறியாளர்கள், முக்கியஸ்தர்கள், ஊழியர்கள் உங்களுக்கான சவால்கள வாக்களிப்பு செலுத்துவதற்காக நாம் மத்தியிலிருந்து